வெல்கம் டு டிஎன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸ் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த பாலினாமியல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம்ல, அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா, அதோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் மட்டும் தனியாக கொஞ்சம் சம்ஸ் அதிகமாக பார்க்க போகிறோம். ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு புரியலன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதனால் திரும்ப அது மட்டும் இன்னொரு வீடியோவே போடுறேன். அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸ் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் தான் சொன்னேன், அட்லீஸ்ட் 20 வரைக்கும் ஸ்கொயர்ஸ், 10 வரைக்கும் க்யூப்ஸ் பார்த்த உடனே இந்த நம்பர் வந்து இதோட ஸ்கொயர் தான், இதோட க்யூப் தான், இதோட ஸ்கொயர் ரூட் வந்து இதுதான், இதோட க்யூப் ரூட் இதுதான் தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 20 வரைக்கும் ஸ்கொயர் அண்ட் 10 வரைக்கும் க்யூப் மினிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் 30 கூட படித்து வச்சுக்கோங்க. பட் இது பார்த்தோன்னே சொல்லணும் இது இதோட க்யூப் தான் அப்படின்ட்டு. ஓகேவா? அண்ட் இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம்முக்கு இந்த ஃபார்முலாஸ் போதும். இது போக அடுத்தடுத்து வர கிளாஸஸில் ஏதாவது ஃபார்முலாஸ் தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன். பட் இது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இது நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், இது தேவையில்லை. இந்த 3 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபார்முலா என்னென்னா a கியூப் மைனஸ் b கியூப்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், அது நோட் பண்ணிக்கோங்க. a கியூப் மைனஸ் b கியூப் is equal to a minus b into a square plus ab plus b square. ஓகேவா? அதே மாதிரி a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. டிஎன்பிசியில் இருக்க சம் சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக்காக இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். இது இல்லாமல் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையானு கேட்டால் கிடையாது. இது போதும். இதுக்கு மேலே ஏதாவது கான்செப்ட்ஸ்க்கோ இல்லை ஏதாவது இடத்துல வந்து அந்த சம்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை பார்த்துக்கலாம். இல்லை ஃபார்முலாலாம் எப்படி போடுறதுன்னு கூட நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இது பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம்ன்ட்டு இல்லை, வேறு எந்த சாப்டரில் வேணால் உள்ளே வரலாம். இந்த ஃபார்மேட்டில் இருக்குனாலே நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், இந்த 2 ஃபார்முலா, இது 2 மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லைக் மெமரைஸே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சம் சொன்னோன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் சம் x கியூப் மைனஸ் 27 x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் 9. ஆல்ரெடி பார்த்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹெச்சிஎஃப்னும் கொடுப்பாங்க ஜிசிடினும் கொடுப்பாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இப்போது முன்னாடி பார்த்த ஃபார்முலா இந்த a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த சம் இருக்குது. ஓகேவா? இந்த சம்மில் இந்த ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இந்த எக்ஸ்ப்ரெஷன், ஈக்குவேஷன், பாலினாமியல், உங்களுக்கு என்ன வேர்டில் புரியுமோ அந்த வேர்டில் வச்சுக்கோங்க. அது நான் இதை வந்து பாலினாமியல்ஸ்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. நான் ஈக்குவேஷன் இல்லை வந்து எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்கிறேன். ஓகேவா? இது எக்ஸ் கியூப் மைனஸ் 27 3யோட க்யூப்னு பார்த்தோன்னே தெரியணும். அந்த மாதிரி தெரியும் போது தான் நீங்கள் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இல்லை இது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குதுன்னு சொன்னேன், a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர், இந்த ஃபார்மேட்டில் இதை பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது இது a க்யூபில் இருக்குன்னா a க்யூபோட வேல்யூ எக்ஸ்னா ஏவோட வேல்யூ a க்யூபோட வேல்யூ எக்ஸ் க்யூப்னா ஏவோட வேல்யூ எக்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் பாலினாமியல்ஸ்னால் என்னன்னே தெரியல, இந்த வீடியோ பாலினாமியல்ஸ்னால் என்னன்னே தெரியல, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப பேசிக்கான வீடியோ இது. ஸோ பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ முக்கியமாக. எனக்கு ஆல்ரெடி ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியுங்கிறவங்க பிஒய்க்யூஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். இப்போ டிஎன்பிஎஸ்சியோட பிஒய்க்யூஸ் சால்வ் பண்ணாலே போதும். நீங்கள் அந்த 25 கொஷின்ஸ்க்கு தாராளமாக 24 or 25 கொஷின்ஸ் கூட போட்டுடலாம். போட்டுட்டு மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்ப பேசிக்காக தெரியாதவங்களுக்காக தான். அதனால தான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நான் சொல்கிறேன். இப்போது இந்த a க்யூபோட வேல்யூ எக்ஸ் க்யூப்னா ஏவோட வேல்யூ எக்ஸ். இந்த ஏபின்னு எப்படி எடுப்போம்னா இது ஏ இது பி. ஓகேவா? அப்போது b க்யூபோட வேல்யூ 27னா பியோட வேல்யூ 3, ஏன்னா 3யோட க்யூப் தான் 27. ஓகேவா? அப்போது இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸையும் பிக்கு பதிலாக 3யும் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 3x. ஏபின்னு கொடுத்துருந்தா ஏ இன்ட்டு பின்னு அர்த்தம். ஓகேவா? ஏபின்னு கொடுத்துருந்தா ஏ இன்ட்டு பின்னு அர்த்தம். ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 9. ஓகேவா? இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம பிரித்து எழுதணும். இது இவ்வளோ தான், இதோட முற்றுவோம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இதுக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் நீங்கள் பிரித்து எழுதலாம். இன்னொன்று எப்படி எழுதலாம்னா இந்த a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு ஒரு அர்த்தம் இருக்குது.
இங்கே முன்னாடி ஃபார்முலாவில் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு பிரித்து எழுதியிருக்கோம். அது அப்படியும் எழுதலாம், a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். அது என்ன லாஜிக் அப்படின்னா 5 மைனஸ் ஏனோ இருக்குன்னு வச்சுப்போம். 5 மைனஸ் ஏ இன்ட்டு 5 மைனஸ் ஏ, இது ரெண்டுமே லைக் 2 இன்ட்டு 2 மாதிரி. 2 இன்ட்டு 2 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பியை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இல்லை அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஃபார்முலா வச்சும் பிரித்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுத போகிறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிக்கிட்டோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அது எப்படி எழுதுவோம், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இங்கே ஏங்கிறது எக்ஸ், பிங்கிறது பி ஸ்கொயருங்கிறது 9னா பிங்கிறது 3, a ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னா ஏங்கிறது எக்ஸ். ஓகேவா? ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 3. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? இப்போது ஹெச்சிஎஃப் ஜிசிடினாலே இது மூணுலேயுமே காமனாக இருக்க ஒன்று மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். எல்சிஎம்னா தான் எல்லாத்தையும் எழுதுவோம். ஹெச்சிஎஃப்னாலே காமனாக இருக்க ஒன்று மட்டும்தான் எழுதுவோம். இந்த 3 ஈக்குவேஷன்லையுமே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 காமனாக இருக்குது. அப்போ அது மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ் மைனஸ் 3 மட்டும்தான். இதே இங்கே எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் 3யும் எழுதிட்டு இன்னொரு எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 இதுவும் எழுதியிருக்கோம். இங்கே ஜிசிடி கேட்டதுனால இதை மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்த சம் போகலாம். அடுத்து ஹெச்சிஎஃப் ஆஃப் 25 AB கியூப் சி 100 A ஸ்கொயர் பிசி 125 ABC. இந்த சம்மை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலாம், இல்லை எல் டிவிஷன் போட்டும் போடலாம். ஓகேவா? இப்போ 25 AB கியூப் சின்னு இருக்குது. இந்த 25 ப்ரைம் நம்பர்ஸும் 1 to 100 கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் அந்த நம்பர் ஒரு நம்பர் அந்த ஒரு டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. இல்லைனா அந்த நம்பரில் மட்டும்தான் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 7, 11, 13 இதெல்லாம் வேறு எந்த டேபிள்ஸ்லையும் இது டிவைட் பண்ண முடியாது. 7th டேபிளில் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். 11th டேபிளில் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். பட் இதே 24 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 tables 6 tablesலாம் டிவைட் ஆகும். இந்த பேசிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் பேசிக்ஸில் கவர் பண்ணியிருப்போம். ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ 25 எப்படி எழுதலாம், 5 into 5ன்னு எழுதலாம். வேறு என்ன இருக்குது, a into b into b into cன்னு இருக்குது. அடுத்து 100 a ஸ்கொயர் bcன்னு இருக்குது. 100 எப்படி எழுதலாம், 2 into 5 into 2 into 5. ஓகேவா? 2 into 5 10, 2 into 5 10, 10 into 10 100 into a into a into b into c. அடுத்து 125 ABCனா 125ங்கிறது 5ஓட க்யூப். 5 5s are 25, 25 into 5 125. ஸோ 5 into 5 into 5 into a into b into c. இந்த ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மூணுலேயுமே காமனாக இருக்க ஏதோ ஒன்று எல்லாம் ஒன்றா ஒரு டைம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது மூணுலேயுமே ஒரு 5 காமனாக இருக்குது, இன்னொரு 5 காமனாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு a காமனாக இருக்குது, ஒரு b காமனாக இருக்குது, ஒரு c காமனாக இருக்குது. இப்போது 5 into 5 into a into b into c. 25 ABCங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இதை இன்னொரு மெத்தடில் எப்படி போடலாம், இன்னும் ஈஸியாக டைம் சேவ் பண்ணலாம், இப்படி பெருசாக இது பிரித்து எழுதாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஹெச்சிஎஃப்னால் என்ன எடுத்துக்கணும், லோவஸ்ட் பவர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது இங்கே மூணுலேயுமே பாருங்கள் ஏவோட லோவஸ்ட் பவர் என்ன, a power 1, ஸோ a. பியோட லோவஸ்ட் பவர் b அண்ட் சியோட லோவஸ்ட் பவர் c. ஸோ ஏபிசி இருக்க மட்டும்தான். ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும், இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும், மீதி 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போது 25 100 125 இது ரெண்டுத்துலேயுமே எல்சிஎம் எடுத்துக்கோங்க, ஹெச்சிஎஃப் எடுத்துக்கோங்க. 5 5s are 25, 5 20s are 100, 5 25s are 125, 5 1s are 5, 5 4s are 20, 5 5s are 25. இதுக்கப்புறம் இது மூணு நம்பரும் ஒரே டேபிளில் வராது. ஸோ இதோட முடிச்சுப்போம். இந்த 2 மட்டும் மல்டிபிள் பண்ணால் 25 வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா?
அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இது ரெண்டில் எதுன்னு ஒன்று ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கலாம். இதுனா இந்த மெத்தட்னால் நீங்கள் ஃபுல்லாக எழுதி அது எதுன்னு காமனாக இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு இருக்கணும். ஓகேவா? ஏன் ரெண்டுமே சொல்லித்தரேன்னா சிலர் நான் இல்லை இந்த மெத்தடே போட்டுக்கிறேன், எனக்கு ஷார்ட்கட் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதுன்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் ரெண்டு மெத்தடும் சொல்கிறேன். அடுத்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 25bc 4d cube 35b square c5 45c cube d. இந்த சம்மம் அப்படி தான் 25 35 45 மூணுமே பாருங்கள், மூணுத்துக்கும் தனியாக HCF எடுத்துக்கலாம். 5 5s are 25, 5 7s are 35, 5 9s are 45. ஸோ இது ப்ரைம் நம்பர் வந்துருச்சு. அண்ட் இந்த மூணுமே சேம் டேபிளில் வராது. ஸோ 5 மட்டும்தான் ஆன்சர். இங்கே மீதி 3 ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். இல்லை எனக்கு ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா இது மூணுலேயுமே பாருங்கள் பி இருக்கா, பி இல்லை, அப்போது பி இருக்க ஆப்ஷன்ஸ் வராது. இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். அடுத்து இது மூணுலேயுமே சி இருக்குது. அப்போ சியோட லோவஸ்ட் பவர் என்ன? இங்கே சி பவர் 4, இங்கே சி பவர் 5, இங்கே சி க்யூப். அப்போ சி க்யூப் தான் நம்மளுக்கு இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன்லேயுமே சி க்யூப் இருக்குது. அடுத்து டி, இங்கே டி இருக்குது, இங்கே டி இல்லை, இங்கே டி இல்லை. ஹெச்சிஎஃப்னா என்ன? மூணுலேயுமே காமன் ஃபேக்டராக இருக்கணும். அப்போ டி இல்லாத ஆப்ஷன் இது 2 தான். அப்போ இன்னும் கடைசியாக என்ன பண்ணியிருக்கணும்? இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஹெச்எஃப் எடுத்து பார்க்கணும். ஹெச்எஃப் எடுத்தால் 5 தான் வரும். ஸோ 5c cube தான் ஆன்சர். அடுத்து if x minus 6 is the HCF of x square minus 2x minus 24 and x square minus kx minus 6 then the value of k is. அதாவது இந்த 2 நம்பர் இல்லை ஈக்குவேஷன் இது ரெண்டுத்துக்கான HCF எக்ஸ் மைனஸ் 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டுமே எக்ஸ் மைனஸ் 6ல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்கவே தேவையில்லை, டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் எடுத்து கூட சம் போட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் வச்சு போட்டுக்கலாம். இது நமக்கு தேவையே இல்லை. ஓகேவா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6 இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மல் டிவிஷன் எக்ஸ் மைனஸ் 6. இப்போ 24ஓட ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து அதோட ஹெச்சிஎஃப்னு கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம்? அப்படி டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கே நடுவில் எக்ஸ்னு ஒரு லெட்டர் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 நான் இது ஃபஸ்ட் எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் ஆகணும். அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்து ஈக்குவேஷன் லைக் இங்கே ஒரு நம்பர் கோஷன் எழுதுவோம். அந்த கோஷன் கூட இங்கே இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது இங்கே இருக்க ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வர மாதிரி பண்ணணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் கூட என்ன மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும், இன்னொரு எக்ஸை மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 6x. இப்போது இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நார்மல் டிவிஷனில் அப்படி தானே பண்ணுவோம். இங்கே 24 இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 3ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இல்லைன்னா 25 இருக்குது, 3ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 3 8s are 24. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த சப்ட்ராக்ஷன் தான் இங்கேயும் பண்ணுறோம். இதுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணும்போது கீழே இருக்க ஈக்குவேஷனோட சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே சிம்பிளே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது மைனஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், அதாவது 0 ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் கேஎக்ஸ், இங்கே ப்ளஸ் 6xன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் 6 கீழே இருக்கும், மைனஸ் 6 கீழே இருக்கட்டும். இப்போ இந்த மைனஸ் 6 நம்மளுக்கு கேன்சல் ஆகணும்னா என்ன பண்ணுவோம்னா இந்த மைனஸ் 6 கூட 1 மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு இங்கே மைனஸ் 6 வரும். இந்த கே எதுவுமே பண்ண முடியாது. இந்த கேயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா மைனஸ் 1 கூட மல்டிபிள் பண்ணலாம். ஓகேவா? இப்போ மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சேம் சிம்பிள் வரணும். இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள் இங்கே வரணும்னா அப்போ இங்கே ப்ளஸ் 1 போட்டுக்கணும். இப்போ ப்ளஸ் 1 இன்டூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? ப்ளஸ் 1 இன்டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 6ன்னு வரும். ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 1 இன்டூ 6 6. ஓகேவா? இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர்னா மைனஸ் கேஎக்ஸ் 6x. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும்போது சிம்பிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோமா? அப்போ சேஞ்ச் பண்ணும்போது கீழே இருக்க ஈக்குவேஷனோட சிம்பிள்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம், மேலே இருக்க சிம்பிள்ஸோட ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு, இங்கே இருக்க மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும்.
அப்போ இங்கே என்ன வரும் 6xல் ஒரு எக்ஸ் மைனஸ் ஆகிடுச்சுன்னா 5x இருக்கும். இங்கே மேலே இருக்க நம்பர் பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் தான் போட்டுக்கணும், ப்ளஸ் 5x. இங்கே இது 0 ஆகிடும். ஓகேவா, இது ரெண்டும் கேன்சல் ஆகி இது 0 ஆகிடும். இப்போது இங்கே நம்மக்கிட்ட என்ன கிடச்சிருக்கு, -kx + 5x கிடச்சிருக்கு. இந்த x - 6ங்கிறது இதோட HCFனா இதை டிவைட் பண்ணணுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கணும், 0 கிடச்சிருக்கணும். இந்த வேல்யூ நமக்கு தெரியாததுனால இங்கே -kx + 5x கிடச்சிருக்கு. அப்போது இங்கே 0 தான் வரணும். அப்போ இதுக்கு இது ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ -kx + 5x = 0ன்னு அர்த்தம். ஓகேவா, இது மறுபடியும் புரியுதான்னு பாருங்கள். இப்போது ஒரு நம்பர் இருக்குது, எனி நம்பர் பி ஒரு இல்லை எக்ஸ் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அதை நீங்கள் டிவைட் இது ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற நம்பரால் பிங்கிற நம்பர் டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு டிவைட் ஆகுதுன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். இங்கே 0 வர இடத்துல -kx + 5xன்னு வந்திருக்கு. அப்போ இதுக்கு அந்த 0 ஈக்குவல் தானே, அதனால தான் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவா, அதுதான் வந்து லைக் லாஜிக் மாதிரி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இவ்வளோ தான். டிவைட் பண்ணால் ஆன்சர் 0 வரணும். 0க்கு பதிலாக இது தான் வருதுன்னா அப்போ இதுக்கு ஈக்குவல் 0ன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இந்த +5x = அந்த பக்கம் போகும்போது -5x ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் கேன்சல் ஆகிடும். கேவோட வேல்யூ 5. ஓகேவா, அடுத்த சார் find the HCF of m² - 3m - 18 and m² + 5m + 6. ஓகே, ஒரு குட்டி கான்செப்ட் இருக்குது, மிட் டேர்ம் ஃபேக்டரைசேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஷார்ட்கட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொன்னால் மேபி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, m² - 3m - 18. இந்த மிட் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் எந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒரு ஸ்கொயர் இருக்க ஒரு டேர்ம், ஸ்கொயர் இல்லாமல் இருக்க ஒரு டேர்ம் அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஓகேவா, அண்ட் இந்த ரெண்டு வேரியபிளும் சேமாக இருக்கணும். வேரியபிள்னால் இந்த லெட்டர்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஓகேவா, லெட்டர்ஸ் சேமாக இருக்கணும். ஒன்று ஸ்கொயரில் இருக்கணும், ஒன்று ஸ்கொயர் இல்லாமல் இருக்கணும், ஒன்று கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி நம்பராக தனியாக இருக்கணும். இந்த மாதிரி சம்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி மிட் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் போட முடியும். ஓகேங்களா, வேறு எதுக்குமே இந்த கான்செப்ட் யூஸ் ஆகாது. பட் இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி டிவிசிபிலிட்டி ரூல், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி பேசிக்காக மிட் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இது போட்டுட்டு இதுக்கு ஷார்ட்கட்டும் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போது இந்த m² - 3m - 18 இருக்கா, என்னென்னா இங்கே இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறது இந்த தனியாக இருக்க நம்பர், இதை மேலே எழுதிக்கணும். ஓகேவா, லைக் மேலே எழுதிக்கிறதுனா நான் சொல்கிறேன். அடுத்து இந்த மிட் டேர்ம்னா நடுவில் இருக்கட்டும், 3 டேர்மில் நடுவில் இருக்க மிட் டேர்ம் கீழே எழுதிக்கணும் வித் சிம்பிள்ஸ் இல்லாமல் எழுதக்கூடாது, ஆன்சர்ஸ் வராது. வித் சிம்பிள் எழுதிக்கோங்க. ஓகேவா, என்னென்னா நீங்கள் இங்கே எழுதுகிற நம்பர், இந்த 2 நம்பர், இங்கே 2 நம்பர் நம்ம எழுதுவோம். அதை வந்து மல்டிபிள் பண்ணால் கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். மல்டிபிள் பண்ணால் கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் கீழே இருக்க மிட் டேர்ம் வரணும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இது வந்து சும்மா சைடில் நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி போடுறதுன்னு நான் சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், கான்ஸ்டண்ட்டை மேலே எழுதணும்னு சொன்னேன். இங்கே கான்ஸ்டன்ட் என்ன, 18 மேலே எழுதிட்டோம். -18 மிட் டேர்ம் என்ன, -3. இங்கே அந்த லெட்டர் நமக்கு தேவையில்லை, அந்த வேரியபிள் தேவையில்லை, நம்பர் மட்டும்தான் தேவை. ஓகேவா, 2 நம்பர் இங்கே எழுதுவோம். இங்கே எழுதுகிற 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -18 வரணும், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் 3 வரணும். ஸோ 18 எந்தெந்த டேபிளில் வரும், 2 × 9, அதுக்கப்புறம் 6 × 3, 1 × 18, 9 × 2, அதே தான், அவ்வளோதான். இப்போ இதில் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் எந்த அதாவது 9 2 இல்லைனா 3 or 6 இல்லை 18 1 இல்லை 9 2, இதில் எதை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் 3 கிடைக்கும்னு பாருங்கள். 9 2 ஆட் பண்ணால் 11 கிடைக்கும், சப்ட்ராக்ட் பண்ணால் 7 கிடைக்கும். 6 3 மட்டும்தான் எடுத்துக்க முடியும். ஸோ 6 3. ஆனால் இங்கே +6 இருக்குது, +3 இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும், -18 வேணும், -3 வேணும்.
ஸோ ஒரு நம்பர் ப்ளஸில் வச்சுக்கணும், அது பெரிய நம்பர் ஒரு நம்பர் ப்ளஸில் வச்சுக்கணும், பெரிய நம்பர் மைனஸில் வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, -3 இருக்குது. பெரிய நம்பரை வந்து மைனஸில் வச்சா தான் பெரிய நம்பரோட சிம்பிள் தானே கீழே எப்போவுமே சால்வ் பண்ணி எழுதும்போது அடிஷன் சப்ட்ராக்ஷனில் எடுத்துப்போம். ஸோ -16 -6 + 3 ஓகேவா, -6 + 3. இப்போ -6 × 3 -18, -6 + 3 -6 + 3, 6லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 3, பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் கிடச்சிரும். ஓகேவா, இப்போது இதை எடுத்து எப்படி எழுதுவோம்னா மிட் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் தானே இது பேர். ஸோ மிட் டேர்முக்கு பதிலாக இந்த 2 நம்பரை எழுதுவோம். எப்படி எழுதணும்னா m² - 6m, இங்கே -6 எடுத்ததுனால -6m, இங்கே +3 இருக்கிறதுனால +3m -18. இந்த நம்பர் அப்படியே தான் எழுதிக்கணும், இந்த கான்ஸ்டண்ட்டாக அப்படியே எழுதிக்கணும். மிட் டேர்மை மட்டும் 2ஆக பிரித்து எழுதுகிறோம். ஓகேவா, இது நாம் 3m தானே, நான் எப்படி வேணால் எடுத்துக்கலாம்ல, 10 - 7 கூட எடுத்துக்கலாம்னா அப்படி எடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் வராது. இந்த கான்ஸ்டன்ட் கிடைக்கணும், இந்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் பண்ணால் வரணும். 6 3s are 18 இந்த கான்ஸ்டன்ட் மல்டிபிள் பண்ணால் வர மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அடுத்த 2 டேர்ம் பிரிச்சுக்கிறோம். இது 2லேருந்து எதை காமனாக எடுக்கலாம், எம்மை காமனாக எடுக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த மிட் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் இந்த மாதிரி காமனாக எடுக்கிற மாதிரி தான் அந்த ஈக்குவேஷனே அப்படி தான் வரும். இப்போ இது 2லேருந்து எம் காமனாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே 2 எம்மில் ஒரு எம் வெளில போயிடுச்சுன்னா இங்கே ஒரு எம் இருக்கும், இங்கே இருக்க ஒரு எம்மும் வெளில போயிடுச்சு, அப்போ இங்கே என்ன இருக்கும், 6 மட்டும்தான் இருக்கும். ஸோ m × m - 6. இங்கே +3m -18 இருக்குது. இப்போ இதுலேருந்து எதை காமனாக வெளில எடுக்க முடியும், 3 தான் வெளில எடுக்க முடியும். m இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. பட் இது ரெண்டுலேயுமே வந்து 18 3rd டேபிளில் வர நம்பர் தானே. ஸோ 3 வெளில எடுத்துடுறோம். 3 வெளில எடுத்துட்டு m -3 6 are 18. ஓகேவா, இது நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா திரும்ப அப்படியே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். m × m m², m × -6 -6m, +3 × m 3m, +3 × -6 -18 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டுமே எப்போவுமே சேமாக மட்டும்தான் இருக்கணும். ப்ராக்கெட்குள்ளே இந்த 3rd ஸ்டெப்பில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது சேமாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ m + 3 வெளில இருக்கிறத ஒரு ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதுகிறோம். m + 3, இந்த m - 6 m - 6 இதை ஒரு டைம் எழுதிக்கிறோம். ஓகேவா, இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் நம்பர் மேலே எடுத்து எழுதிட்டோம். அடுத்து மிட் டேர்மில் இருக்க நம்பர் மட்டும் அந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். வித் சிம்பிள் எழுதிக்கணும். எழுதிட்டு இங்கே 2 நம்பர் எழுதுவோம். இது எந்த எழுதுவோம்னா இந்த கான்ஸ்டன்ட்டோட ஃபேக்டர்ஸை தான் எழுதுவோம். இந்த கான்ஸ்டன்ட்டோட ஃபேக்டர்ஸ் எழுதுவோம். அது வந்து மல்டிபிள் பண்ணால் கான்ஸ்டன்ட் வரணும், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் கீழே இருக்கிற இந்த மிட் டேர்ம் வரணும். அப்படி பார்த்தா இங்கே 18க்கு 6 3s are 18, -6 + 3 எடுத்தால் தான் -18ம் இங்கே -3யும் கிடைக்கும். மிட் டேர்ம் எடுத்து எழுதிட்டோம். இதை பிரித்து எழுதுனதுக்கப்புறம் இந்த 2 டேர்மையும் இந்த 2 டேர்மையும் பிரிச்சுக்கணும். இதிலேருந்து காமனாக எம்மையும் இதிலேருந்து காமனாக 3யும் வெளில எடுத்து எழுதிட்டோம். அண்ட் உள்ளே இருக்க இந்த 2 டேர்மும் எப்போவுமே இந்த 2 டேர்ம்ஸுமே ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கணும். இங்கே சிம்பிள் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது. இங்கே m - 6 இங்கே m + 6 வரக்கூடாது. அண்ட் இங்கே 6 - m இங்கே m - 6ம் வரக்கூடாது. அதுவும் தப்பு தான். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே வரணும். அதுக்கப்புறம் வெளில இருக்கிறத எடுத்து எழுதிடுறோம். அண்ட் உள்ளே இருக்க m - 6 m - 6 எடுத்து 1 டைம் எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் வரது தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா திரும்ப இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி HCF சம்ஸ்க்கு அண்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ராவில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா, இது இன்னொரு மெத்தடில் எப்படி இன்னும் ஷார்ட்டாக எப்படி போடலாம்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனையும் வந்துட்டு இதே மாதிரி மிட் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். m² + 5m + 6. ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் கான்ஸ்டன்ட் எடுத்து மேலே எழுதிக்கணும். +6 கீழே மிட் டேர்ம் +5. 6 எந்தெந்த டேபிளில் வரும், 2 × 3, 6 × 1 இல்லை 1 × 6ல் வரும். 2 + 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5 வரும். 6லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 5 கிடைக்கும். பட் இங்கே ரெண்டுலேயுமே ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ 2 3. இப்போ இதை எப்படி எழுதுவோம், m² + 3m + 2m + 6. ஓகேவா, எப்போவுமே கிரேட்டர் நம்பர் முன்னாடி எழுதிக்கோங்க, லெஸர் நம்பர் பின்னாடி எழுதிக்கோங்க. ஓகேவா,
இது ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுப்போம். இதிலேருந்து காமனாக எம்மை வெளில எடுத்துட்டோம்னா m+3 இருக்கும். இது ரெண்டுலேருந்து 2 காமனாக எடுத்துக்கலாம். 2 காமனாக எடுத்தோம்னா m+3ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போது வெளில இருக்க நம்பர்ஸும் டேர்ம்ஸை மட்டும் எழுதுகிறோம். m+2 உள்ளே இருக்கிறது m+3. HCF கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதாவது இந்த ஈக்குவேஷன்லேயும் காமனாக இருக்கிறது தான் HCF. இங்கேயும் m+3 தான் இருக்குது, இங்கேயும் m+3 தான் இருக்குது. அதுதான் HCF. ஓகேவா? இப்போது இதெல்லாம் பண்ணாமல் எப்படி இந்த சம் போடலாம் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இதை பண்ணிவிட்டு இங்கே இருக்குது இல்லையா, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். m-6 m+3 அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே m+2 m+3. ஓகேவா? இப்படியும் எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு அந்த மிட் டேர்ம் என்னன்னு தெரியணும், அதை பிரித்து எழுதணும். அதுக்காக தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியாக ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஷார்ட்கட் நான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறையா சம் சால்வ் பண்ணுங்கள், PYQ சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் HCFக்கு ரெண்டுலேயுமே காமனாக இருக்க ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் எடுத்து எழுதுவோம். இங்கே m+3 மட்டும்தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்து a³ - 9ax² a - 3x². இதோட HCF கேட்குறாங்க. ஸோ ஓகே, இதில் இதை வந்து எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். a³ - 9ax². ஓகேவா? இப்போ இது ரெண்டுலேயுமே பாருங்கள், இதை ஏதாவது ஃபார்முலா மாதிரி இருக்கா? a² - b² இல்லை, ஒன்று க்யூப் இருக்குது, ஒன்று ஸ்கொயர் இருக்குது. 9 வந்து 3யோட ஸ்கொயரும் நமக்கு தெரியும். பட் இங்கே வந்து க்யூப்லன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலான்னா இதில் ரெண்டுலேயும் வந்து ஏவை காமனாக வெளில எடுத்துருங்க. ஓகேவா? ஏவை காமனாக வெளில எடுத்துட்டோன்னா உள்ளே நம்மளுக்கு இனி என்ன இருக்கும்? a² இருக்கும். 3 ஏல ஒரு ஏ வெளில போயிடுச்சு. ஸோ 2 ஏ இருக்கும். -9 இப்போ ஃபஸ்ட்டு 9 எழுதிப்போம். இங்கேருந்து ஒரு ஏ வெளில போயிடுச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது? x² இருக்குது. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அது ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஓகேவா? இப்போது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் இந்த ஃபார்மேட்டில் பிரித்து எழுதுவோம். a² வந்து ஏன்னா சாரி a² - 9x² எப்படி எழுதலாம்? 3x × ஹோல்² எழுதலாம். இது ஏன் ஹோல்² சொல்கிறேன்னா இது வந்து 3² × x² இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து 3x ஹோல்² எழுதுகிறோம். ஹோல்² எழுதுனா உள்ளே இருக்க ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ -3x² எழுதுகிறோம். இதோட அடுத்த ஸ்டெப்பில் தான் a × a + 3x × a - 3xன்னு எழுதுகிறோம். இதுதான் a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. இது a + b, இது a - b. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் தனியாக எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். அண்ட் இதில் ஒன்று நோட் பண்ணுங்கள், இந்த ஏவும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. a × a + 3x × a - 3x. ஓகேவா? அடுத்து a - 3x². a - 3x the whole squareன்னு இருக்குது. இதை வந்து எப்படி எழுதலாம்னு சொன்னால் a - b whole squareங்கிறது ஃபார்முலாவை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். இல்லைன்னா a - 3x × a - 3xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? 2 × 2னாலும் ஒன்று தான், 2² ஒன்று தான். அதுதான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போது இது என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் எது காமனாக இருக்குது? ஒரு a - 3xும் a - 3xும் காமனாக இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் 8x⁴ 48x² y². ஓகேவா? இங்கே LCM கேட்டிருக்காங்க. HCF சம்ஸ் முடிஞ்சிருச்சு. LCM sums 8x⁴ y², 48x² y⁴ இருக்குது. ஓகேவா? இப்போது 8க்கும் 48க்கும் LCM எடுக்கிறோன்னு வைங்க. 8th டேபிளில் 48 வருதான்னு பாருங்கள். 8th டேபிளில் 48 வரும் தானே? அப்போ 48 தான் கண்டிப்பாக LCMமாக இருக்கும். ஓகேவா? இல்லை நான் LCM எடுத்தே போட்டுக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டோம்னா 2 4s are 8 24, 2 2s are 4 12 times, 1 6 times, 3 times. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3, 3 6 are 18, 3 1s are 3 4, 48 தான் திரும்ப வரும். அண்ட் எல்சிஎம்க்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஹையஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ இங்கே x⁴ இருக்குது, இங்கே x² இருக்குது. ஹையஸ்ட் பவர்னால் x⁴ இருக்கும்.
அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். மீதி x⁴, இங்கே y², y⁴ இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே y² இருக்குது, இங்கே y⁴ இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் y⁴ தான். அப்போ இந்த ஆப்ஷன் தான். ஓகேவா? அடுத்து LCM of a plus b whole square, a² minus b square, a minus b whole square. இதுக்கு என்ன பண்ணலாம்? அவ்வளோ இதே தான். a plus b whole square இங்கே ஃபுல்லாக இது பண்ணி எழுதாமல், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதாமல் a plus b into a plus bன்னு எழுதிக்கோங்க. அடுத்து a² minus b square வந்து a plus b into a minus b இந்த ஃபார்முலாவில் அப்படியே பிரித்து எழுதுவோம். அடுத்து a minus b whole square is equal to a minus b into a minus b. எல்சிஎம்னா காமனாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். அப்போது இது மூணுலேயுமே ஏதாவது காமனாக இருக்கா? கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போது என்ன பண்ணணும்? இங்கே ரெண்டு இடத்துலையும் a plus b காமனாக இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு a plus b எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இந்த ரெண்டு இடத்துலையும் a minus b காமனாக இருக்குது. அதுக்கு ஒரு a minus b எழுதியாச்சு. இப்போ தனியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க. தனியாக என்னெல்லாம் இருக்குது? a plus b இருக்குது, இன்னொன்று a minus b இருக்குது. இங்கே ஆப்ஷனில் இந்த மாதிரி இருக்கா? நம்ம எழுதின மாதிரி இல்லை. அப்போ எப்படி இருக்குது? ரெண்டு a plus b, ரெண்டு a minus b, a plus b whole square, a minus b whole squareன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான். ஓகேவா? எல்சிஎம்னா காமனாக இருக்கிறதெல்லாம் எழுதிட்டு தனியாக இருக்கிறதையும் எடுத்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து எல்சிஎம் ஆஃப் 5x minus 10 5x² minus 20. 5x minus 10. இப்போ இதில் ஆப்ஷனில் பாருங்களேன், 5x minus 10 எல்லாத்துலேயும் 5 காமனாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? x minus 2 இருக்கும். அடுத்து இந்த ஈக்குவேஷன் 5x² minus 20 is equal to, இங்கே 5 வெளில காமனாக எடுத்துட்டோம்னா x² minus 4 இருக்கும். ஓகேவா? இப்போது 4 எதோட ஸ்கொயர் பார்த்தோன்னே தெரியணுன்னா ஸ்கொயர்ஸ் திரும்ப படிக்கணும். 5 into x² minus 2² எழுதிக்கலாமா? இப்போ a² minus b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ அது a plus b into a minus b ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அப்போ 5 into x plus 2 into x minus 2. எல்சிஎம்னா என்னன்னு சொன்னேன்? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறதுக்கு ஒரு தடவை எழுதிக்கணும். ஸோ ரெண்டுலேயும் 5 காமனாக இருக்குது, ஒரு 5 எடுத்து எழுதிக்கிறோம். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடக்கூடாது. காமனாக இருக்கிறதுக்கு 1 டைம் எழுதணும். தனித்தனியாக இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கணும். இது ரெண்டுலேயுமே x minus 2 காமனாக இருக்குது. ஸோ ஒரு x minus 2. அதுக்கப்புறம் இங்கே x plus 2 மட்டும் தனியாக இருக்குது, அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ எந்த ஆப்ஷன் இருக்குது? 5ன்னு பார்த்தோன்னே இந்த ரெண்டு ஆப்ஷன் கட் ஆகிடும். இது ரெண்டு தான் இருக்கும். அப்புறம் x minus 2, x plus 2 தான் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அடுத்து எல்சிஎம் ஆஃப் p² minus 3p plus 2 p² minus 4. ஓகே, இப்போது இதையும் வந்துட்டு மிட் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இந்த p² minus 3p இந்த ஃபார்மேட்டில் இருக்க கொடுத்துருக்குன்னா ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போது இங்கே நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஓகேவா? இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் மேலே எழுதுவோம், மிட் டேர்ம் கீழே எழுதுவோம். -3 இங்கே +2. ஸோ ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் -3 வரணும். அப்போது 2 ஒரே டேபிளில் தான் வரும். 2 1s are 2. நான் மேலே +2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ஸோ ரெண்டுமே நான் மைனஸ் போட்டால் தான் -2 into -1 எனக்கு +2 கிடைக்கும். -2 -1 ரெண்டுமே சேம் சிம்பிள்னால் ஆட் பண்ணுவோம். ஸோ எனக்கு -3 கிடைக்கும். அப்போது இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டரை எப்படி எழுதுவேன்னா p -2 p -1ன்னு எழுதிப்பேன். இது வந்து இதோட ஃபேக்டர்ஸ். அடுத்து p² -4ன்னு இருக்குது. இது இங்கே பார்த்தோமே இந்த சம்மில் இதே தான் இங்கேயும். அப்போது இது எப்படி எழுதலாம்? p² - 2² என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a² minus b² is equal to a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது p plus 2 p minus 2. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ எல்சிஎம்னா காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். p minus 2 காமனாக இருக்குது, அதை எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் p -1 ஒன்று இருக்குது, p +2 இருக்குது. ஓகேவா? ஆனால் ஃபார்முலாவில் இந்த ஃபார்மேட் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? என்ன அப்படின்னா இது a minus b a plus b திரும்ப இதே ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். அப்போது p² - 2² 4ன்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம்
p minus 1. அதுதான் அந்த ஃபார்முலா. p minus 1 பார்த்தோன்னே இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். மீது ரெண்டு தான் இருக்கும். அண்ட் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இது நீங்கள் சால்வ் பண்ணணும். எப்போவுமே ஒரு ஸ்டெப் போட்டுட்டிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். மீதி ரெண்டில் எது ஒன்றுன்னு தெரியறதுக்கு நீங்கள் சம் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர் 4x மைனஸ் 6y ஹோல் க்யூப் 8x க்யூப் மைனஸ் 27y க்யூப். ஸோ இங்கே வந்து a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இது வந்து எந்த ஃபார்முலாலையுமே இது நம்மளுக்கு வரல. ஸோ என்ன பண்ணலான்னா இதுலேருந்து காமனாக எதை வெளில எடுக்க முடியும்னு பாருங்கள். இது உள்ளே வந்து எக்ஸ் காமனாக இருக்குது. எக்ஸை வெளில எடுத்து எழுதிட்டோம். இதை வெளில எடுத்து எழுதும்போது இது பார்க்கணும். நீங்கள் மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்குள்ளே ரெண்டு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதா அர்த்தம். இந்த ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போது வெளில வரும்போது எக்ஸாக மட்டும் வராது, எக்ஸ் ஸ்கொயராக வெளில வரும். அப்போது 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணுவோம். இதுலேருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வெளில வந்திருக்கு காமனாக. ஓகேவா? இங்கே ஹோல் ஸ்கொயர் இல்லைனா வெறும் எக்ஸை மட்டும்தான் எழுதியிருப்போம். ஹோல் ஸ்கொயர் இருந்ததுன்னா இங்கேயும் நீங்கள் ஸ்கொயர் எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து 4x மைனஸ் 6y ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு, இங்கே இது ரெண்டுலேருந்து நம்ம எதை காமனாக வெளில எடுக்கலாம்னா 2 வெளில காமனாக எடுக்கலாம். இங்கே பவரில் க்யூப் இருக்கனால ஸோ இங்கேயும் 2 க்யூப் எழுதிப்போம். அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப்னு இருக்கும். ஓகேவா? அடுத்து 8x க்யூப் மைனஸ் 27y க்யூப். இது வந்து a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் பிரித்து எழுதுகிறோம். இது ஏன் தனியாக எழுதுகிறேன்னா கொஞ்ச நாள் திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு லைக் மைண்டில் இருக்கும். அதுக்காக தான். இப்போது a க்யூபோட வேல்யூ 8x க்யூப்னா ஏவோட வேல்யூ 8 வந்து 2ஓட க்யூப். ஸோ 2x வந்து x க்யூபோட க்யூப் ரூட் வந்து x. அடுத்து b க்யூபோட வேல்யூ 27y க்யூப். அப்போ bயோட வேல்யூ 3y. 27 3ஓட க்யூப். ஸோ 3y. அப்போ இந்த ஏபிக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது ஃபார்முலாவில் a மைனஸ் b, a என்ன 2x மைனஸ் பியோட வேல்யூ என்ன 3y. அதுக்கப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a ஸ்கொயர்னால் 2x ஸ்கொயர், 2x ஸ்கொயர்னால் 2ஐயும் ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போ 2 ஸ்கொயர்னால் 4, எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? 4x ஸ்கொயர் ப்ளஸ் இப்போது இந்த ஸ்டெப் வரும்போதே இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். மீதி 3 ஆப்ஷன் தான் இருக்கும். அது எதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து ஏபினா என்ன அர்த்தம்? a இன்ட்டு பின்னு அர்த்தம். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணுவோம். 2 3s are 6 x இன்ட்டு y எக்ஸ் ஒய் ப்ளஸ் b ஸ்கொயர்னால் 3y த ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டிருந்தால் என்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு டைம் எழுதிக்கணும். இங்கே 2x மைனஸ் 3y ஸ்கொயர், 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப், 2x மைனஸ் 3y இருக்குது. அப்போது இது மூணுலேயுமே எது காமனாக இருக்குது? 2x மைனஸ் 3yங்கிறது காமனாக இருக்குது. பட் இங்கே ஸ்கொயராக இருக்குது, இங்கே க்யூபாக இருக்குது, இங்கே பவர் 1ல் இருக்குது. எல்சிஎம்முக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம்முக்கு ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் க்யூபுங்கிறத எடுத்துக்கணும். இதை பார்க்கும்போதே இந்த ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த மீதி இது ரெண்டில் எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் எழுதியாச்சு காமனாக இருக்கிறது. இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதணும்ல. அப்போது 2 க்யூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இது தனியாக இருக்கும். ஓகேவா? அப்போ அது எடுத்து எழுது. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் டியில் பாருங்கள், ஏதாவது ஒரு மைனர் சேஞ்ச் இருக்கும். பாருங்கள், இங்கே எக்ஸ் க்யூப் கொடுத்துருக்காங்க, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஓகேவா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க அந்த டிஃப்ரென்ஸு. ஓகே, இந்த சம் பாருங்கள், 3 பாலினாமியல்ஸ் கொடுத்துட்டாங்க. இது 6 8 12. இது மூணுலேயுமே எது வந்து 6 8 12 மூணுக்கு ஹெச்எஃப் எடுத்திங்கன்னா மூணுமே வந்து எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் மட்டும்தான் வரும். அது ஏன் போடாமலே சொல்கிறேன் அப்படின்னா 6th டேபிளில் கண்டிப்பாக 8 வராது, அண்ட் 8th டேபிளில் 12 வர போகிறதில்ல. இது 6 8 12 மூணுமே 2 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ ஹெச்எஃப் கேட்டதுனால இந்த ஆப்ஷனும் இங்கேயே கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ மீதி இந்த 3 ஈக்குவேஷன் தான் இருக்குது. இப்போ இங்கே 2 இருக்குது.
இது இல்லைன்னு ஒமிட் பண்ணணும் அப்படின்னா இல்லை கன்ஃபார்மாக ஒமிட் பண்ணணும்னா இது மூணையும் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். இது மூணையுமே நம்ம மிட் டேர்ம் ஃபேக்டரைசேஷனை தான் சால்வ் பண்ணுவோம். ஆனால் என்ன இங்கே ஒரு சின்ன ஒரு சேஞ்ச்னால் இங்கே முன்னாடி கோஎஃபிஷியன்ட்டில் 2, 4, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸில், அதாவது இந்த ஈக்குவேஷன்லாம் பாருங்கள், இங்கே நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட்டே இருக்காது. கோஎஃபிஷியன்ட்னா ஒரு வேரியபிள், ஒரு லெட்டருக்கு முன்னாடி வர நம்பர் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஈஸியாக இந்த மெத்தடில் போட்டுட்டோம் இந்த ஷார்ட்கட்டில். பட் இங்கே இந்த ஷார்ட்கட் வச்சு கொஞ்சம் போட முடியாது. பட் நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் போட்டாகணும். ஓகேவா? அப்போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. 2x² - 3x - 2 இருக்குது. இப்போ இங்கே என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? இந்த முன்னாடி இருக்க -2 தானே எக்ஸ்ட்ரா இருக்குது. சாரி, இந்த 2 தானே எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 2வை கொண்டு வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4 -4 கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த -3 அப்படியே எழுதிக்கிறோம். அதே ஃபார்மேட் தான். ப்ளஸ் ஆர் மல்டிபிள் பண்ணால் -4 வரணும். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் -4 வரணும். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் -3 வரணும். ஓகேவா? அப்போது இங்கே என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 4 1s are 4. 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 3 கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? -4 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் 4 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது இது எப்படி எழுதலாம்னா 2x² - 4x + x - 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாமே அதே மாதிரி முன்னாடி மிட் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் எப்படி சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான். இந்த 2 டேர்ம், இந்த 2 டேர்ம். ஓகேவா? இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்? 2ஐயும் காமனாக எடுக்கலாம், எக்ஸையும் காமனாக எடுக்கலாம். இப்போ 2வை காமனாக வெளில எடுத்துட்டோம், 2xை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு x மட்டும் இருக்கும், இங்கே ஒரு 2 மட்டும் இருக்கும். இங்கேருந்து எதுவுமே வெளில எடுக்க முடியாது. இப்போ 1 வெளில எடுத்துக்கலாம். 1 மட்டும் வெளில எடுத்து எழுதணும்னா x - 2. அது ஏன் 1 வெளில எடுத்து எழுதுறோம்னா அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு இந்த 2xக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் வரும். அதுக்காக தான். இதை நீங்கள் திரும்ப மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2x × x 2x² வரும். 2x × -2 -4x. 1 × x x 1 × -2 வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? வெளில இருக்கிறத உள்ள ஒரு தடவை எழுதுவோம். அண்ட் 2 ப்ராக்கெட்லேயும் காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதிப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ் இதுதான். 2x + 1 x - 2. இதுக்கு வெளில இருக்க நம்பருக்கு நம்ம ஆல்ரெடி 2ங்கிறது முடிவு பண்ணியாச்சு. ஓகேவா? சால்வ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து இப்போ உள்ள இருக்க ஈக்குவேஷன்ஸ்க்கு தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அடுத்த ஈக்குவேஷன் 4x² + 4x + 1. இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயரில் இருக்க வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டை கொண்டு வந்து கான்ஸ்டன்ட்டில் மல்டிபிள் பண்ணுவோம். 4 1s are 4. அதை மேலே எழுதிப்போம். இங்கே கீழே 4. ஸோ ரெண்டுமே ப்ளஸ் தான். மல்டிபிள் பண்ணால் வந்து 4 வரணும். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வரணும்னா நம்ம 2 2 எடுத்துக்கலாம். அப்போ 4x² + 2x + 2x + 1 எழுதுகிறோம். இந்த 2 டேர்ம், இந்த 2 டேர்ம் பிரித்து எழுதுகிறோம். இதில் வந்து 2xை காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும்? ஒரு x இருக்கும். ப்ளஸ் இங்கே எல்லாமே வெளில போயிடுச்சு. ஸோ 1 இருக்கும். ஏன் இங்கே 1னா திரும்ப நம்ம இதை மல்டிபிள் பண்ணி ரிவர்ஸில் போகும்போது இதே ஸ்டெப் கரெக்டாக வரணும். 0 போட்டக்கூடாது. ஏன்னா 0 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 0 ஆகிடும். 2x × x 4x². 2x × 2. ஸோ 2 2s are 4. x × x x². 2x × 1 2x அப்படியே வந்துடும். இங்கே காமனாக எடுத்து எழுத எதுவுமே இல்லை. அப்போ வெறும் 1 மட்டும் வெளில எடுத்து எழுதிக்கிறோம். 2x + 1 இருக்கும். வெளில இருக்கிறத ஒரு தடவை எழுதுகிறோம். 2x + 1. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர் இது. ஓகேவா? அடுத்த சம் 2x² + 7x + 3. அதே தான். இந்த 2வை கொண்டு போய் இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 2 3s are 6 + 6. இங்கே +7. ஸோ ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணால் +7 வரணும். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 6 வரணும். ஓகே? அப்போது 6 1s are 6. 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 7 கிடைக்கும். இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 2x² + 6x + 1xங்கிறத வெறும் x1 எழுதிக்கலாம், 1x1 எழுதிக்கலாம். +3. இது ரெண்டும் இது வந்து காமனாக எதை வெளில எடுக்கலாம்? 2xஐ வெளில எடுத்தோம்னா x + 3 இருக்கும். இங்கே காமனாக எடுக்க ஒன்றும் இல்லை. ஸோ +1 வெளில எடுக்கிறோம். x + 3 வெளில இருக்கிறது ஒரு டைம் எடுத்து எழுதுகிறோம். அண்ட் இந்த x + 3 ஒரு டைம் எழுதுகிறோம். ஓகேவா? இப்போது இது மூணுலேயுமே பாருங்கள். இங்கே 2x + 1 காமனாக இருக்குது, இங்கே 2x + 1 காமனாக இருக்குது, இங்கே 2x + 1 காமனாக இருக்குது. HCFங்கிறதுனால ஒரு தடவை எடுத்து எழுதினால் போதும். இந்த மீதியெல்லாம் நமக்கு தேவையில்லை. எல்சிஎம் கேட்டிருந்தா தான் இந்த மீதி தான் தேவை. HCF கேட்டதுனால இதை மட்டும் எழுதிட்டு
இது மூணுக்கும் காமனாக 2 வந்து ஹெச்சிஎஃப்ங்கிறதுனால இதை எடுத்து எழுதிட்டோம். 2 × 2x + 1 இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஓகே, அடுத்த இது GCD and LCM of 2 polynomials or x + 1 and x⁻6 - 1 respectively. அதாவது இது GCD and இது LCM. இந்த ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தாங்கன்னா இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் தான் இதை எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த ரெஸ்பெக்டிவ்லி வேர்ட் கொடுத்தது மாற்றி எடுத்துக்கக்கூடாது. இது GCDனா ஃபஸ்ட்டு GCD கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் GCD, செகண்ட் LCM கொடுத்துருக்காங்கன்னா செகண்டாக கொடுத்துருக்க வேல்யூ தான் LCM. அதுதான் இந்த ரெஸ்பெக்டிவ்லிக்கு மீனிங். ஓகேவா? If one of the polynomial is x³ + 1, find the other one. இது வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான். HCF × LCM = n1 × n2. நம்பர் 1 நம்பர் 2 பதிலாக இங்கே polynomial 1 polynomial 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? HCF என்ன? x + 1 × x⁻6 - 1. இந்த பக்கம் என்ன இருக்குது? x³ + 1 இருக்குது. இன்ட்டு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்பர் 2. அதுதான் நம்ம இன்னொரு பாலினாமியல் தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இது ரெண்டையும் இந்த x³ + 1 வச்சு டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது இந்த x⁻6 - 1 இருக்கா, இது என்ன பண்ணலாம்னா இதை நான் வந்து a² - b² ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறேன். எப்படி எழுத முடியும்? இங்கே பவர் 6 தானே இருக்குது, எழுத முடியாதுன்னா என்னன்னா இந்த x⁻6 - 1/6ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 1/6ஓட வேல்யூ 1 தான், மாற போகிறதே கிடையாது. ஸோ x⁻6 - 1/6ன்னு எழுதினாலும் இதே மீனிங் தானே. இப்போ இந்த x⁻6 - 1/6ஐ x³ - 1³ எழுதுகிறேன். ஓகேவா? பவர்ஸ்லேருந்தான் இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் திரும்ப இதே தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் ஒன்று தான். இப்போ இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இப்போது இங்கே வந்து இதுதான் a, இதுதான் b. இதை நான் அந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். அப்போது x³ + 1 1³ x³ - 1³ 1³ 1 ஒன்று தான், அதாவது 1³ வேல்யூ 1 தான். ஸோ x³ + 1 x³ - 1ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை இந்த x⁻6 - 1க்கு பதிலாக நான் எழுதலாமா? ஏன்னா இதுதான் ஈக்குவல். ஸோ x + 1 × x³ + 1 × x³ - 1 டிவைடட் பை இங்கே ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவல் டுவோட ரைட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது லெஃப்ட் சைடில் வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ x³ + 1 = நம்பர் 2, இல்லைனா பாலினாமியல் என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போது இந்த x³ + 1ம் இந்த x³ + 1ம் கேன்சல் ஆகிடும். மீது நம்மளுக்கு என்ன இருக்கும்? x + 1ம் x³ - 1ம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க, ப்ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் உள்ளே இருக்க இந்த ஒரு டேர்மையும் இந்த உள்ளே இருக்க ஒரு டேர்மையும் கொண்டு போய் நீங்கள் மல்டிப்ளோ டிவைடோ பண்ண முடியாது. இதை மொத்தமாக வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் வந்து இங்கே கொஸ்டினில் பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் எலிமினேட் ஆகிடும்னா இந்த x - 1 ஆப்ஷனும் x - 1 ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். மீதி ரெண்டில் ஏதோ ஒரு தான் டவுட் இருக்கும், அதுக்கு நீங்கள் சம் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்து ஃபைண்ட் த LCM ஆஃப் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் whose GCD is. முன்னாடி பார்த்தா அதே சம் தான். இங்கே ரெண்டு பாலினாமியலும் GCDயும் கொடுத்துட்டாங்க, நம்ம LCM கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு ஃபார்மேட் தெரியும், ஃபார்முலா தெரியும். LCM × HCF = நம்பர் 1 × நம்பர் 2. HCFனாலும் GCDனாலும் ஒன்று தான். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x⁴ - 27a³ x. x⁴ - 27a³ x இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் கொண்டு வந்துக்கணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு முன்னாடி வைக்கிறாங்கன்னா அதை எப்படி ஈஸியராக பிரேக் டவுன் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ இது ரெண்டுலேயும் என்ன, இது நமக்கு தெரிஞ்ச எந்த ஃபார்முலாலுமே இல்லை. அப்போ அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர முடியுமான்னு பார்த்தோம்னா இதுலேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸை காமனாக வெளில எடுப்போம். எக்ஸை வெளில காமனாக எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும்ல, x³ - 27a³ இருக்கும். ஓகேவா? ஏன்னா எக்ஸ் வெளில போயிடுச்சு. இப்போது இது வந்து x³ - 3a³ நான் எழுதிக்கலாமா? ஏன் அப்படின்னா a³ - b³ ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? நமக்கு a³ - b³ ஃபார்முலா தெரியும்.
a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னா இந்த வெளில இருக்க எக்ஸையும் கண்டிப்பாக எழுதணும், அதை விட்டுறக்கூடாது. இது எக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 3a, ஏவோட வேல்யூ எக்ஸ், எக்ஸ் பியோட வேல்யூ 3a. ஓகேவா? a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ 3 3s are 9, a into a ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இதை வச்சு தான் ஆப்ஷன் எலிமினேட் ஆகுமான்னு பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் எல்சிஎம்னு கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இன்னொன்று சால்வ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும் எங்கே இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். இப்படி இருக்கும். அடுத்து எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 3a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3aன்னு எழுதிக்கலாமா? ஓகே. அப்போது காமனாக இருக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். இது ரெண்டுலேயுமே இது காமனாக இருக்குது. ஒரு எக்ஸ் மைனஸ் 3a காமனாக இருக்குது. வேறு கேள்வி எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் 3a ஒன்று காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் காமனாக இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறதுலாம் எடுத்து எழுதுவோம். இப்போ தனித்தனியாக இருக்கிறது எடுத்து எழுதணும்னா ஒரு எக்ஸ் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ் மைனஸ் 3a இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இருக்குது. இப்போது எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் மைனஸ் 3aவை எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இன்னும் இந்த ஸ்டெப்பை எப்படி இது பண்ணியிருக்கலாம்னா எல்சிஎம்னாலே ஹையஸ்ட் பவர் தானே. ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 3a விட்டுட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே. பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர். ஸோ இதில் எக்ஸ் மைனஸ் 3a வரும்போதே வந்துட்டு சம்லே கொஸ்டின்லேயே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். மீதி ரெண்டில் எதுங்கிற டவுட்டு தான் நம்மளுக்கு இருக்கும். அது இந்த ஃபார்முலா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுன்னே தெரிஞ்சிடும். இதில் வந்து ஆப்ஷன் சியும் எலிமினேட் ஆகிடும், டி மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே. சம்ஸு ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் போகணுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். எப்போ பண்ணுவீங்கன்னா அதுக்கு நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ணி பார்த்து உங்கள் மேலே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது தான் அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலான்னு தோணும் உங்களுக்கு. இன்னும் ஒரு வேளை தப்பாக இருக்குமோ, ஒரு வேளை தப்பாக இருக்குமோ, ஃபுல்லாகவே போட்டு பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் டெய்லி சால்வ் பண்ணணும். 60 days தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ சம்ஸ் நிறையா சால்வ் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து மேக்ஸ் பாருங்கன்னு சொல்ல. 25 கொஷின் தானே, அதுக்கு எதுக்கு ஒரு நாள்னு நான் சொல்லுவேன். பட் அந்த 25 கொஷினும் நம்மளுக்கு வேணும். ஸோ 40 to 1 hour, 40 minutes to 1 hour கண்டிப்பாக கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 2 numbers is 6 times their HCF. பாலினாமியல் சம்ஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும். ஒரு சம் மட்டும் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். LCM of 2 numbers is 6 times their HCF. If HCF is 12 and one number is 36, find the other number. முன்னாடி வீடியோவில் இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் சம் எதுவுமே நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால தான் இங்கே இன்க்ளூட் பண்ணேன். இது பாருங்கள், LCM of 2 numbers இந்த மாதிரி டைம்ஸ்னு கொடுத்துட்டாங்கனாலே மேக்ஸில் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேங்களா? சம் ஆஃப்னு கொடுத்தா அடிஷன் அர்த்தம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுத்தாங்கன்னா மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சிருந்தால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நிறைய பேர்த்துக்கு இது மேபி தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். டைம்ஸ்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன், டிஃப்ரென்ஸ்னு கொடுத்தா சப்ட்ராக்ஷன், சம் இல்லை டோட்டல்லாம் கொடுத்தாங்கன்னா அடிஷன் அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப பேசிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். LCM இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு N1 இன்ட்டு N2. N1ங்கிறது நம்பர் 1, நம்பர் 2. LCM என்னன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதுவோம். LCM ஆஃப் 2 numbers is 6 times their HCF. அப்போ LCMங்கிறது HCFை விட 6 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ HCF இன்ட்டு 6. ஓகேவா? 6 times the HCF. இஃப் HCF is 12, HCF 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 12 இன்ட்டு 6 என்ன? 72. ஓகேவா? இல்லை இதை மல்டிபிள் பண்ண எனக்கு தெரியல, எனக்கு டேபிள்ஸ் தெரியலைங்கிறவங்க 12 இன்ட்டு 6 அப்படியே வச்சுக்கலாம். HCFோட வேல்யூ
12ன்னு சொல்லியாச்சு. ஒரு நம்பர் 36ன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எல்சிஎம் 12 × 6 மல்டிபிள் பண்ண 72வையும் எழுதிக்கலாம், தப்பு இல்லை. HCF 12 இஸ் ஈக்குவல் டு நம்பர் 1ஓட வேல்யூ 36, இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போது ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க 36 ரைட் சைடு வரும்போது டிவிஷனில் மாறும். ஸோ N2 வந்து 12 × 6 × 12 டிவைடட் பை 36. ஓகேவா? இது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நம்ம, பட் அது பியோர் டைம் வேஸ்ட், நம்மளுக்கு தேவையில்லை. இப்படியே டிவிஷன் பண்ணிடுவோம். 6 6 are 36, 6 2s are 12, பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 × 12, 2 × 12லாம் 24. ஸோ 24 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த இது ஃபைண்ட் த HCF ஆஃப் 225 and 450 பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நான் உங்களுக்கு போன வீடியோவில் எப்படி சொல்லியிருப்பேன்னா, இந்த நம்பரோட டேபிள்ஸில் இது வந்துடும். ஸோ ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பேன். அது எல்லா நம்பருக்குமே ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ண முடியாத சம்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் கேட்குறாங்க, 2 நம்பரை கொடுத்து கொஞ்சம் பெரிய டிஜிட்ஸ், இந்த வேல்யூவில் பெரிய நம்பராக கொடுத்தாங்கன்னா சின்ன நம்பரை வச்சு பெரிய நம்பரை டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இது ஒரு மெத்தட். 225 வச்சு 450 சின்ன நம்பர் வச்சு பெரிய நம்பரை டிவைட் பண்ணுறோம். இப்போது இந்த 225 டேபிள் எனக்கு தெரியணும், எப்படி 225 டேபிளாக வச்சு போகலாம் யோசிக்க வேண்டாம். 225க்கு நியரஸ்ட்டு 0 நம்பர் எது வரும்? 200 வரும். ஸோ 200 எவ்வளோ 200 சேர்ந்தால் நம்மளுக்கு இங்கே 400 கிடைக்கும், 2. ஸோ 2 × 225 போடுங்க. 2 5s are 10, 0 பேலன்ஸ் 2 2s are 5, 2 2s are 450 வருதா? 0 வந்துருச்சா? அப்போது இங்கே இருக்க நம்பர் தான் HCF. இது HCF கிடையாது, இங்கே இருக்க நம்பர் தான் HCF. ஓகேவா? இது மாதிரி இன்னும் 2-3 சம் சொல்லித்தரேன். அப்போ தான் இது ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிட்டதுனால உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். நான் வேறு இன்னொரு 2 சம் சொல்லித்தரேன். அடுத்து த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 408 and 170. இந்த சமயம் அதே மெத்தடில் போடலாம். இப்போது 408 உள்ளே எழுதிக்கிறோம். சின்ன நம்பர் இது இதில் 170, அதை வெளில எழுதிக்கோங்க. இப்போ 170ங்கிறது நியரஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் வேல்யூனா 200. அப்போ 200ல் எவ்வளோ 200 சேர்ந்தால் 400 இருக்கும்? 2. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 2 0s are 0, 2 7s are 14, 2 1s are 2, 340 கிடச்சிருக்கா? இப்போது சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணால் 8ல் 0 போயிடுச்சுன்னா 8, 40ல் 34 போயிடுச்சுன்னா 68. இப்போது இந்த 68 வச்சு இந்த 170 டிவைட் பண்ணணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை வந்து சின்ன நம்பர் வச்சு டிவைட் பண்ணுவோம். அதில் ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டரை திரும்ப அந்த சின்ன நம்பர் வச்சு டிவைட் பண்ணுவோம். இங்கே மேலே ஏதோ டிவைஸர் இருந்துச்சோ அது. இப்போ இதோட நியரஸ்ட்டு நம்பர் 68க்கு நியரஸ்ட்டு 0 வர நம்பர் வந்து 70. இது ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு 68 டேபிள்ஸ் எல்லாம் தெரியாது. அதுக்கு வந்து யோசிச்சுட்டு அதை நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ 70னா 7th டேபிள் எடுத்துக்கோங்க. 7 2s are 14, 7 3s are 21 வந்துடும். ஸோ 68 2 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 2 8s are 16, 2 6s are 12, 13, 136 வருது. 3 டைம்ஸ் போட்டோன்னா கண்டிப்பாக இதை விட 170 விட தாண்டி தான் போகும். ஸோ 2 டைம்ஸ் போட்டோன்னா 2 8s are 16, 2 6s are 12, 13. 170லேருந்து 136 சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா இது 6 ஆகிடும், இது 10 ஆகிடும். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, 16ல் 13 போயிடுச்சுன்னா 3, 34. ஓகேவா? இப்போ இந்த 34 வச்சு இந்த 68 டிவைட் பண்ணுவோம். 34 2 டைம்ஸ் பண்ணோன்னா 68 கிடைக்கும். 2 4s are 8, 2 3s are 6. இங்கே 0 கிடச்சிருச்சா? இங்கே 0 எப்போ கிடச்சிது? இந்த 34 வச்சு டிவைட் பண்ணும்போது தான் கிடச்சிது. அப்போ இந்த 34ங்கிறது தான் HCF. ஓகேவா? இந்த மாதிரி சம் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. PYQஸில் வந்து நீங்கள் ஆப்ஷன் இந்த பெரிய பெரிய நம்பர்ஸ் லைக் 4 digits 5 digits கொடுத்த சம் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. PYQவில் இல்லை, நான் தேடி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல எனக்கு. அந்த மாதிரி 4 digit 5 digit சம்முக்கு இந்த மெத்தட் போடலாம். அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாலினாமியல் சம் ஒன்று இருக்குது, அது இப்போ சொல்கிறேன். இந்த சம் 6x³ - 30x² + 60x. இதே சம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த சம்மை இப்போ சொல்லி கொடுத்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சம் வந்து இந்த ஈக்குவேஷனில்
இது எல்லாமே பாருங்கள் 6th டேபிளில் வர நம்பர்ஸாக இருக்கும். அப்போ இதுலேருந்து 6 வெளில காமனாக எடுத்துருவோம். ஓகேவா? அப்போ 6 வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் க்யூப் 6 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 30 வரும் 5. அப்போ 6 5s are 30 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 times are 60. ஸோ எக்ஸ் மைனஸ் 6 8s are 48. ஓகேவா? அடுத்து இந்த ஈக்குவேஷன் இதில் எல்லாமே பாருங்கள் 3rd டேபிளில் வர நம்பர். ஓகேவா? அப்போது 3 காமனாக வெளில எடுத்துருவோம். 3 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் 4x ஸ்கொயர், அதாவது 3 4s are 12, 3 7s are 21, 3 6s are 18. ஓகேவா? இதை எடுத்துருக்கோம். இப்போது இந்த ஈக்குவேஷன் இதில் இந்த 6ஐயும் 3யும் வெளில எடுத்துட்டோம். 6க்கும் 3க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். ஏன்னா 3 டேபிளில் 6 வரும். ஸோ காமன் ஃபேக்டர் வந்து 3 தான். அப்போ 3 இருக்குது. பட் எல்லா ஆப்ஷன்லேயுமே 3 இருக்குது. நீங்கள் இங்கே ஆப்ஷன் இல்லைன்னு பண்ண முடியாது. அப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போது முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோம்ல, ஒரு நம்பரை வச்சு இன்னொரு நம்பரை டிவைட் பண்ணி போட்டது. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எது சின்ன வேல்யூ இருக்குது ஈக்குவேஷன், அங்கே வந்து ரொம்ப கிளியராக தெரியும் இதுதான் சின்ன நம்பரை வச்சு பெரிய நம்பரை டிவைட் பண்ணலான்ட்டு. இங்கே அப்படி தெரியாது. இங்கே அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அப்போது எக்ஸ் க்யூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8 இதை வச்சு எக்ஸ் க்யூப் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 6 டிவைட் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எது கேன்சல் ஆகணும்? எக்ஸ் கேன்சல் ஆகணும் எல்லாத்துலேயுமே. அப்போது எக்ஸ் கேன்சல் ஆகணும்னா இங்கேயும் எக்ஸ் க்யூப் தான் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் க்யூப் தான் இருக்குது. அப்போ 1 கூட எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? 1 கூட எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1 into x க்யூப் அப்படியே இங்கே இருக்க மொத்தத்துக்கு அப்படியே தூக்கி இங்கே எழுதுங்க. எக்ஸ் க்யூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8. அடுத்து என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணால் கீழே இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் மாறும். இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 5xல் 4x போயிடுச்சுன்னா ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். 5x ஸ்கொயரில் 4x ஸ்கொயர் போயிடுச்சுன்னா இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், 10ல் 7 போயிடுச்சுன்னா 3x, இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ், 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை இங்கே எழுதி இதை வச்சு டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸ் க்யூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 8. இப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ இது கூட என்ன மல்டிபிள் பண்ணால் இது நம்மளுக்கு எக்ஸ் க்யூப் கிடைக்கும்? எக்ஸை மல்டிபிள் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 3x மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2x. ஓகேவா? இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இங்கே இந்த டேர்முக்கு எதுவுமே இல்லைன்னா இல்லை அதை அப்படியே விட்டுடலாம். நீங்கள் அதை பெருசாக அதுக்கு அது இங்கே 3 டேர்ம் தானே இருக்குது. 3 டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 3 டேர்மில் தான் ஆன்சர் வரும். அது அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு கரெக்ட் ஆகிக்கும். ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் சிம்பிள்ஸ் மாறும். இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிடும். இங்கே ரெண்டுலேயும் பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், 1 மைனஸ் 1 ப்ளஸில் தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 5ல் 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 2x ஸ்கொயர், இங்கே 1 ப்ளஸ் 1 மைனஸ், பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ், 10ல் 2 போயிடுச்சுன்னா 8x, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ அந்த மைனஸ் 8 அப்படியே கீழே வந்துடும். ஓகேவா? நார்மலாக டிவிஷனில் இது ஒரு நம்பர் கீழே இறக்கிட்டோம்னா இப்போ இந்த 2x ஸ்கொயர் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்போது என்ன பண்ணால் இந்த 2x ஸ்கொயர் கேன்சல் ஆகும்? இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே 2x ஸ்கொயர் வேணும்னா 2 மல்டிபிள் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? -2 இருக்குது. ஸோ -2 மல்டிபிள் பண்ணணும். அப்போது -2 மல்டிபிள் பண்ணோன்னா -2 into x ஸ்கொயர் -2x ஸ்கொயர் -2 into -3 ப்ளஸ் 6x -2 into +2 -4. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 into 2 4. ஓகேவா? இப்போது திரும்ப சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகும். இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 8x + 6x சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 2x, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு, இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், 8ல் 4 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 4. ஓகேவா? இங்கே 2x - 4ன்னு இருக்கும்.
இப்போ இந்த 2x - 4 இதை வச்சு நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது 2x - 4. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 2x இருக்குது, இங்கே வெறும் x² இருக்குது, இங்கே கோஎஃபிஷியண்ட்டே இல்லை. அப்போ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் இல்லாத சம்ம இதை வச்சு பண்ணோன்னா திரும்ப இன்னும் நமக்கு ஸ்டெப்ஸ் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணலான்னா, இதில் காமனாக அந்த 2x - 4லேருந்து எதை காமனாக வெளில எடுத்துடலாம்? 2 காமனாக வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோம்னா 2 × x - 2ன்னு மாறிடுமா? இப்போ இந்த x - 2 வந்து இதை வச்சு டிவைட் பண்ணோன்னா இன்னும் ஈஸியாக சம் சால்வ் ஆகிடும். ஓகேவா? இங்கே ஏன் 2 காமனாக வெளில எடுக்கிறோன்னா, இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் இது 2xன்னு இருக்குது. இது கூட நம்ம என்ன மல்டிபிள் பண்ணாலும் லைக் எக்ஸே மல்டிபிள் பண்ணாலும் திரும்ப 2x² மாதிரி தான் வரும். அப்போ நம்மளுக்கு இன்னும் சால்வ் பண்ணால் கஷ்டமாயிடும். அதுக்காக தான் இப்போ இந்த x - 2 மட்டும் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ண யூஸ் பண்ணுவோம். அப்போ x² - 3x + 2. x கூட என்ன மல்டிபிள் பண்ணால் x² வரும்? x மல்டிபிள் பண்ணால் வரும். அப்போ x × x x², x × -2 -2x. சப்ட்ராக்ட் பண்ணுறோம், சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகும். இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். x² கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து -3ல் 2 போயிடுச்சுன்னா 1 -x. இங்கே அடுத்து இந்த +2 கீழே இருக்கிறோம், +2 கீழே வைக்கிறோம். இப்போது அடுத்து இது கூட என்ன மல்டிபிள் பண்ணால் x கேன்சல் ஆகும்னு பார்க்குறோம். ஓகேவா? x கூட 1 மல்டிபிள் பண்ணலாம். என்ன 1 -1 மல்டிபிள் பண்ணலாம். அப்போது -1 × x -x -1 × -2 +2. ஓகேவா? இப்போது திரும்ப சப்ட்ராக்ட் பண்ணுவோம், சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போ 0 வரும்போது இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து ஃபேக்டர். பட் ரெண்டு ஈக்குவேஷனில் காமனாக 3 எடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் x - 2 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 2 நம்ம 2 வந்து ஃபேக்டர் தான். ஆனால் HCFக்கு எடுப்போமான்னு கேட்டால் எடுக்க மாட்டோம். ஏன்னா HCF காமனாக கிடையாது. இந்த x - 2 வச்சு டிவைட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இங்கே 0 வந்ததுனால இந்த x - 2 மட்டும்தான் HCF எடுத்துப்போம். இதை வந்து காமனாக இந்த 6 3 வெளில எடுத்து பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு, அதுக்கான 3 தான் இது. ஓகேவா? இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தீங்க. இந்த மெத்தடில் மட்டும் ஒரு 2 ஹோம்ஒர்க் சம்ஸ் தரேன், போட்டு பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த HCF ஆஃப் 612,314. அதே மாதிரி find the HCF of 867,255. இதை வந்து இந்த டிவிஷன் மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்த சம் இருக்கு இல்லையா, இந்த சம்மை திரும்ப ஒரு டைம் போட்டு பாருங்கள். இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெருசாக போடணுமான்னு கேட்டால் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம போட்டு தான் ஆகணும், போட்டால் தான் அதுக்கு மார்க் கிடைக்கும். ஓகேவா? அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ தான் ஈஸியானு புரிஞ்சிடும். ஓகேவா? இல்லை இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறோம், முன்னாடி போட்ட வீடியோவில் ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.